ஒரு அடர்ந்த காட்டில் எல்லா மிருகங்களுக்கும் கிரிக்கெட் விளையாட ரொம்ப ஆசையா இருந்துச்சு. சிங்கம், புலி, யானைன்னு எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய கிரிக்கெட் போட்டி நடத்த முடிவு பண்ணினாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அணியில விளையாட போறாங்கன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அப்படி ஒரு அணியில ரொம்ப மெதுவா நடக்கிற ஒரு ஆமையும் ரொம்ப வேகமா ஓடுற ஒரு சிறுத்தையும் இருந்தாங்க. ஆமைக்கு பேட்டிங்னா ரொம்ப நல்லா வரும். ஆனா அது ரொம்ப மெதுவா ஓடி ரன் எடுக்கிறதுனால நிறைய பேர் அவுட் ஆயிடுவாங்க. சிறுத்தைக்கு பாலிங் ரொம்ப பிடிக்கும். வேகமா பந்து போடும். ஆனா சில சமயம் பந்து எங்க போகுதுன்னே தெரியாது. முதல் நாள் ஆட்டம் ஆரம்பிச்சது. ஆமை பேட்டிங் பண்ண வந்துச்சு. மெதுவா ஒவ்வொரு ரன்னா எடுத்தது. எல்லோரும் பொறுமையா பார்த்துட்டே இருந்தாங்க. ஆனா நேரம் போக போக ரன் ரொம்ப கம்மியா இருந்தது. அவங்க அணி கொஞ்சம் கவலைப்பட ஆரம்பிச்சாங்க. அடுத்தது சிறுத்தை பாலிங் போட வந்துச்சு. வேகமா பந்து போட்டாலும் சில பந்துகள் தப்பி போயிடுச்சு. எதிரணி நிறைய ரன் எடுத்துட்டாங்க. நம்ம அணியில இருந்தவங்க கொஞ்சம் வருத்தப்பட்டாங்க. அப்போதான் அந்த அணியோட கேப்டன் ஒரு யோசனை சொன்னாரு. கேட்டாரு. அந்த ஆட்டத்துல ஒரு புது முயற்சி பண்ணாங்க. ஆமை பேட்டிங் பண்ணும் போது ஒரு ரன் எடுத்ததும் சிறுத்தை வேகமாக ஓடி அந்த ரன்னை முழுசா எடுத்துட்டு வந்துச்சு. யாரும் அவுட் ஆகல. எல்லாரும் ஆச்சரியமா பார்த்தாங்க. ஆமை பொறுமையா ஆட, சிறுத்தை வேகமா ஓடி ரன் எடுக்க அவங்க அணி நிறைய ரன் எடுத்தாங்க. அப்புறம் பாலிங் போடும்போது சிறுத்தை வேகமா பந்து போட ஆமை கிட்ட நின்று அந்த பந்தை பிடிக்கிறதுக்கு ரெடியா இருந்துச்சு. வேகமா வந்த பந்துகளை கூட ஆமை தன் செல்லுக்குள்ள பத்திரமா பிடிச்சிட்டு எதிராளியினரால சரியா விளையாட முடியல. இப்படி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கொருத்தர் உதவி பண்ணி விளையாண்டதுனால அவங்க அணி அந்த பெரிய கிரிக்கெட் போட்டியில ஜெயிச்சிட்டாங்க. மெதுவா போற ஆமையும் வேகமா ஓடுற சிறுத்தையும் சேர்ந்து ஜெயிச்சதை பார்த்து எல்லா மிருகங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம எல்லோருக்குள்ளயும் ஒரு தனித்திறமை இருக்கும். நாம ஒருத்தருக்கொருத்தர் உதவி பண்ணி சேர்ந்து வேலை செஞ்சோம்னா எந்த கஷ்டமான விஷயத்தையும் ஈஸியா ஜெயிச்சிடலாம். ஒற்றுமையே பலம்.